தளபதியா நடிக்கணும் அதே மாதிரிலாம் பண்ணணும்னால நீங்க சும்மா ரோட்ல நடக்க விட்டு நீங்க அப்படி இப்போ கேமரா மூலம் வாட்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், என் மேனரிசம் இதாக இருக்கும். இதான் நான் இப்படி தான் உட்காருவேன், நான் இப்படி தான் சிரிப்பேன், இந்த மாதிரி தான். அது தளபதி மாதிரி இருக்கும். அதுக்காக என்னால் மாற்றிக்கணும்னா அது என்னால் முடியல. இப்படி உட்காந்து தளபதி மாதிரி இருக்கா? நான் சும்மா பேசுவேன், கேஷுவலாக இப்படி தான் உட்காருவேன். உட்காந்தா இது ஐயோ இது பண்ண தளபதின்றவாங்களேன்னு இப்படி உட்காந்தா விக்ரமாவே இல்லை. டப்பிங்ல பேசும்போது கூட அந்த ஸ்லாங் சில சமயம் வரும். வரும்போது ஐயா தளபதி இங்கேயே வந்துட்டாரு அப்படின்னு. ஏதாவது உதாரணமா? இவனை பார்த்தா லவ் பண்ண வந்த மாதிரியா இருக்கு, பார்வையே சரியில்லை இப்படின்ற மாதிரி வந்துடும். எல்லாருக்குமே தோணும்ல தளபதி கூட போட்டோ எடுக்கணும், ஃபேன்ஸ்லாம் தோணும். எனக்கும் தோணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம், வேணாம் எடுக்க மாட்டேன். எனக்கு இதை விட பெருசாக ஒன்று பண்ணால் உங்கள் கூட சேர்ந்து ஒரே ஃப்ரேமில் அடிக்கணும் சார், இல்லைன்னா அதான் சொல்லிட்டேன் உங்களோட ஒரு படி மேலே வரணும் சார் சொன்ன. அப்புறம் அவரும் வந்து வாழ்த்துக்கள், அந்த இடம் மட்டும்தான் காலியாக இருக்கு, வாழ்த்துக்கள், உங்கள் எண்ணங்கள் ஈடேறட்டும். ரஜினி சாரும் கமல் சார் இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எழுதி அவர்கிட்ட பிச் பண்ணலான்னு இருக்கா ஏதாவது? ஆனால் பரவாயில்ல, நீங்கள் தைரியமாக கேட்குறீங்க. சரவண விக்ரம் அவர்களை நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களோட கிராஃப்டா நான் எப்படின்னு நான் எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். எல்லாருக்கும் ஒரு நம்ம முகம் தெரியணும்னு ஆசைப்படுவோம். ஒரு ஆர்டிஸ்டா சீரியல் ஒரு பெரிய ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது பிக் பாஸ், உலகம் இருக்கிற எல்லா தமிழர்களும் பார்த்து கொண்டாடுறாங்க. அதுலேயும் நீங்கள் போயிட்டீங்க, படமும் வந்துட்டீங்க. இப்படி ஒவ்வொரு கிராஃப்டா போயிட்டு இருக்குல்ல, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னோட கிராஃப்ட் இந்த மாதிரி இருக்கணும்னா எப்படி? இன்னொரு 5 வருஷம் கழிச்சா? 5-10 வருஷம் எப்படி வேணா இருக்கலாம். 5 வருஷமே ஓகே. ஏன்னா இருக்கு மெயினாக வந்து எனக்கு ஆக்டிங் ஒரு சைடுனா டைரக்ஷன் ஒரு சைடு. ஸோ வந்து இப்போ கூட நைட்டு போயிட்டு எழுதிட்டு தான். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், 3 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். அந்த ஒர்க்கு சைட் பை சைடாக இது ப்ரொமோஷன் போனாலும் அது போயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் 5 வருஷம் கழிச்சுன்னும் போது எனக்கு என்னன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு படமோ 2 படமோ டைரக்ட் பண்ணியிருப்பேன். 5 வருஷம் கழிச்சு விக்ரம் வந்து ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆக்டிங் சைடு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், பேர் வாங்கியிருப்பேன். ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கான், இல்லை பெரிய படங்கள், இல்லை சின்ன படங்கள், இது அது இதெல்லாம் இல்லாமல் அவன் நல்ல ஆக்டரு, நல்ல பெர்ஃபார்மர், அவன் அதான் நல்ல ஹீரோ. அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு பெர்ஃபார்மர். ஸோ அவங்க அதை பார்த்தே அவங்களுக்கு தோணும் இவனோட கிராஃப் இப்படி இருக்கும் தமிழ் சினிமாவில்ன்ட்டு. ஸோ 5 வருஷத்துல இது ரெண்டும் நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ ரைட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஆமாம்மா. ஓகே, இப்போ சீரியல்லேருந்து பிக் ஸ்க்ரீன் வராங்களா, என்ன சேலஞ்சாக இருக்க போகுது? சேலஞ்சுன்னு ஒன்றும் கிடையாது, மைண்ட் செட்டு தான். அவங்களுக்குள்ளே என்னன்னா எல்லாமே சொல்றாங்களே, அந்த ஒரு சீல் குத்தி வச்சுட்டாங்க, சீரியல்ல இருந்தா படம் பண்ண கூடாது, முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த பேஜ் சீரியல் ஆக்டிங்னு ஒன்று இருக்கும், ஓவராக பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா எமோஷன்ஸுமே ஃப்ளாட்டாக இது பண்ண செட்டில் நீங்கள் பண்ண முடியாது அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது அது அப்படியே பண்ணது. அண்டு சில பேர் வந்து தோத்த விஷயங்கள் இது எல்லாமே போட்டு எல்லாருமே மைண்டில் என்னன்னா இது பண்ண முடியாது போல. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சீரியல் போனால் படம் பண்ணுங்க அதனால சீரியல் போல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, மைண்ட் செட் தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவே கிடையாது. எந்த ஃபார்முலும் கிடையாது, தோத்தவன் ஜெயிச்சவன் ஃபார்முலா எதுவுமே கிடையாது. நீ நினச்சி எது பண்ணாலும் பண்ணலாம், அவ்வளோதான். நான் அதான் பண்ணேன். என்கிட்ட சொன்னாங்க சீரியல் போனால் படம் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம், எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் பண்ணுவேன், அதை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பண்ணலாம். சீரியலை நான் கவனிச்சது என்னன்னா, ஒரு லுக்கை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு சரவண விக்ரம் தான் மொட்டையெல்லாம் அடிச்சு அதெல்லாம் பண்ணது. ஆமா 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 ஆமா. எப்படி அந்த இது சொல்லணும், ஓகே நான் பண்றேன், மொட்டை அடிச்சு பண்றேன், ஏன்னா நம்ம லுக்கை அப்படி காட்ட மாட்டேன்னு எல்லாரும் ஆர்டிஸ்ட். ஆமா, அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, அது நிறைய பேரால பாராட்டப்பட்டது. ஆமா ஆமா ஆமா. நம்ம தேடிட்டே இருப்போம் நமக்கான சிச்சுவேஷன் எங்க ப்ரூவ் பண்ணலான்னு. உள்ள ஒருத்தன் அப்படியே கத்திட்டே இருப்பான் இல்லையா, ஏதோ ஒரு சின்ன கேப் வருமான்னு. பாண்டியன் பண்ணும்போது எல்லாருமே என்னோட அண்ணா அக்கா எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு, பயங்கரமா நடிக்கிறவங்க. அந்த கூட்டத்துல ஏதாவது ஒரு டயலாக், ஏதாவது ஒன்று சில நெகட்டிவான டைலாக்ஸ்லாம் வரும். அப்போ எனக்கு சில விஷயங்கள் வரும், வந்துச்சுன்னா அது விரும்பி ஏற்றுப்பேன். பரவாயில்ல, திட்டுனா திட்டுங்க, இந்த இடத்துல நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி சின்னதாக தேடிட்டே இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் தேடிட்டே இருந்தவனுக்கு திடீர்னு டேரக்டர் ஃபோன் பண்ணி, வாடா இங்கே பாக்கியலட்சுமி ஷூட்டில் இருந்த டேவிடன், இந்த மாதிரி இருக்குது, இந்த அம்மா டெத் சீனு, நீ மொட்டை போடணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 செகண்ட் யோசிச்சுட்டு சிரிச்சிட்டேன்.
ஐ ஜாலி அப்பாடா நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சு. இவன் இந்த ரோலுக்காக என்ன வேணா பண்ணுவான்ற ஒரு விஷயம் தெரியணும். அதை நல்லா பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி டைம்ல தான் மொத்த கதையும் நம்ம மேல இருக்கும். பண்றேண்ணே அப்படின்ட்டேன். பண்றேன்னு போயிட்டு எங்க வீட்ல சொன்னேன். ஃபீல் பண்ணாங்க, இது பண்ணாங்க. இன்னொன்னு எல்லாம் டேய் மொட்டை அடிச்சா முடி வளராதுடா. அதெல்லாம் சொன்னாங்க. டேய் திடீர்னு பட வாய்ப்பு வந்தா என்ன பண்றது? அதெல்லாம் இருக்குல்ல. திடீர்னு நம்ம அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட வாய்ப்பு வந்தா எதுவுமே இல்ல. இப்ப நான் இருக்கிறதுக்கு இந்த கண்ணன் ரோலுக்கு நான் உண்மையா பண்ணணும். அது எனக்கு தேடி வந்த விஷயம்ன்ட்டு முடிவு பண்ணி மொட்டை அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதோட என்ன சொல்றது? கண்ணன்னு ஒரு இது இருந்தது. இந்த சீனுக்கு அப்புறம் வந்து மொத்தமா மாறிடுச்சு. ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஆமா. அண்ட் மக்கள் மத்தியில, டீம் மத்தியில எல்லாமே. ஏன்னா முதல்ல இவன் தாங்குவானான்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தாங்க. இவன் இவ்வளோ பெரிய கேரக்டர் இவன் கொடுக்கலாமா? ஏன்னா மொத்தமாவே நம்ம தான் இதா இருக்கும் அதுல. ஸோ குடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யோசிச்சு தான் குடுத்தாங்க ஆக்சுவலி. ஆனா முடிச்சுட்டு நான் பண்ணதுக்கப்புறம் ரைட்டர் மேமா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், பயந்துட்டு தான் குடுத்தோம். ஆனா சூப்பரா பண்ணிட்ட அப்படின்னும்போது ஒரு ஹாப்பி. ஓகே. ஸோ இந்த மாதிரி டெடிகேட்டிவா கான்ஷியஸா யோசிச்சு பண்றீங்க அடுத்தடுத்து. ஆனா உங்களுக்குள்ள அந்த இவர் வந்து விஜய் மாதிரியே பண்றாரு. அடுத்து விஜய்னே நினைச்சுக்கிறாரு. இல்ல இவர்தான் விஜய்னு நினைச்சுக்கிறாரு அப்படின்னு உங்க மேல வந்துட்டே இருக்கு. அது ஏன்? நானுமே ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன். நீங்க திரும்பி ஒரு ரோட்ல இருந்து நீங்க நடந்தீங்க விஜய் நான் மாதிரியே பண்ணீங்க. ஆமா ஆமா. அது எதனால? ரொம்ப விஜய் ஃபேன்ன்ற அட்மையர் பண்றனாலயா? எதனால அப்படி? அதெல்லாம் இல்ல ப்ரோ. சின்ன வயசுல இருந்தே நான் இந்த இன்டர்வியூல அது கிளாரிட்டி இருக்கட்டும். நான் பிக் பாஸ்ல இந்த கிளாரிட்டி கொடுத்துருப்பேன். பட் ஆனா வரல அது. அது பேசியிருந்தேன் அங்கே. நான் இங்க பேசுறேன் விடுங்க. இது எடிட்ல போகாதுல. இல்ல என்னன்னா இப்போ அது ரொம்ப நாளா எனக்கு சின்ன வயசுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பயங்கரமான தளபதி ஃபேனு. ஆனா வந்து தளபதியா நடிக்கணும் அதே மாதிரிலாம் பண்ணணும்னால நீங்க சும்மா ரோட்ல நடக்க விட்டு நீங்க அப்படி கேமரா மூலம் வாட்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், என் மேனரிசம் இதா இருக்கும். இதான் நான் இப்படிதான் உட்காருவேன், நான் இப்படிதான் சிரிப்பேன், இந்த மாதிரி தான். அது தளபதி மாதிரி இருக்கும். அதுக்காக என்னால மாத்திக்கணும்னா அது என்னால முடியல. ஏன்னா இப்ப நீ வந்து இப்படி உட்காந்து தளபதி மாதிரி இருக்கா, நான் சும்மா பேசுவேன், கேஷுவலா இப்படிதான் உட்காருவேன். உட்காந்தா இது ஐயோ இது பண்ணா தளபதின்றவாங்களேன்னு இப்படி உட்காந்தா விக்ரமாவே இல்லை. என் நானா இருக்கிறது இல்லை. இப்படி ஒன்னாதான் எனக்கு நானா இருக்கேன். அப்ப பரவாயில்ல. நான் எதை பண்ணக்கூடாதுன்னா ஆக்டிங்ல அதை வரவிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எல்லா இடங்களும் அந்த விஜய் தான் தெரியும். ஆமா. சோ கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திக்கிட்டேன். பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஜய் வரத கவனிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினேன். எந்த இடத்துல தேவையோ அதை மட்டும் அங்க மட்டும் பண்ணுவேன். சோ அப்படிதான் இருக்கும். இதுல மெயினா வந்து பிரவீனுக்கு வந்து பெரிய இதே தான். நீங்க கேட்டீங்களே, இதான் அவர் வந்து திடீர்னு பாத்துட்டு அவர் கமெண்ட்ல தளபதி மாதிரி சொல்ல நல்லா நடிக்கிறாரு, ஏன் இதே சொல்லி அவரை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் முடிவு பண்றாரு. இந்த மதன் ரோல்ல தளபதி வரவே கூடாது அப்படின்ட்டு கான்சியஸா சின்ன சின்னதா லைட்டா எட்டி பார்த்தாலுமே வந்துரு கிட்டக்க வந்து சொல்லுவாரு, ஐயா தளபதி வர்றாரு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. ஈவன் டப்பிங்ல பேசும்போது கூட அந்த ஸ்லாங் சில சமயம் வரும். வரும்போது ஐயா தளபதி இங்கேயும் வந்துட்டாரு அப்படின்னு. ஏதாவது உதாரணமா? இல்ல உதாரணமா நிறைய இருக்குது. திடீர்னு நம்மள அறியாமே வந்துடும். இதுல வரும், இவனை பார்த்தா லவ் பண்ண வந்த மாதிரியா இருக்கு, பார்வையே சரியில்லை இப்படின்ற மாதிரி வந்துடும். ஐயா அப்படி இல்ல தளபதி வராரு, மதன் வர சொல்லுங்க, எங்கேயா தேடுறது அப்படின்ட்டு திருப்பி அது கொஞ்சம் வேற மாதிரி பேசுவேன். ஸோ அவர் கான்சியஸா இருந்தாரு. அவருக்கு என்னன்னா அந்த மாதிரி அவர்கிட்டயே சொன்னவங்க இருக்காங்க. அவரு தளபதி மாதிரி பண்ணுவாருடா, அவரை வச்சு என்ன எப்படி எடுக்கிறான்ட்டு. பட் அவங்களே வந்து படம் ப்ரிவியூ பார்த்துட்டு ஏய் இது வித்தியாசமா பண்ணியிருக்காரா, நாங்க பார்த்த சரவணகிரம்ல இதுல தளபதி எல்லாம் பெருசு வரவே இல்லை, கேரக்டரா தான் இருந்தாரு அப்படின்னு வந்து அது வந்து அதுக்கப்புறம் சொன்னாரியா, நான் இது ஒண்ணு படத்துல வெளில இருந்து உங்களை ஆடியன்ஸ் பாக்குறவங்க இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், அது கரெக்டா வந்திருக்கு அப்படின்னாரு. ஓகே. உங்களுக்கு எப்படி தளபதி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி தளபதியை பிடிக்கிற எல்லாருக்குமே எதிர்பார்க்கிற விஷயம், உங்களுக்கு 2026ல எப்படி சீரியல் ஆக்டர்ல இருந்து சினிமா ஆக்டரா மாறுறீங்களோ அவரு சினிமா ஆக்டர்ல இருந்து பொலிட்டிஷியனா. நானே யோசிக்கலையே. ஆமா 2026 சரி அவரும் சேஞ்ச் பண்றாரு. ஸோ ஆஸ் அ ஃபேனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பொலிட்டிஷியனா அவர் வரும்போது எவ்வளவு வெல்கம் பண்றீங்க? இல்ல அட் தி சேம் டைம் இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் படத்தை சினிமா விட்டு ஆமா போறாரு. எனக்கு என்னன்னா அவரு பாலிடிக்ஸ் வரது எனக்கு பிரச்சனை. நான் ஃபீல் பண்றாங்களே ஐயோ போறாரு, அதான் எனக்கு இதை விட அது பெரிய பொறுப்பு அது. அண்ட் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்காரு. அவ்வளோ இப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்போ உண்மையா தான் வந்திருக்காரு. உண்மையா என்ன இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு. எனக்கு இத்தனை வருஷமா எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் அவர் தான். சினிமால நான் சேடா இருந்தா கூட தளபதி படம் தான் கேட்கறது, தளபதி டைலாக் தான் இது பண்றது. என்ன சுச்சுவேஷனோ எல்லாத்துக்குமே அவர்கிட்ட சொல்யூஷன் இருக்கும். அவர் வீடியோ ஒரு 5 நிமிஷம் பார்த்தா இருக்கும்.
ஸோ எனக்கு சினிமால இதுல லைஃப்ல இது பண்ணவர் இப்ப அங்க போய் அங்கே இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. வந்துட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படியே போயிடக்கூடாது, மக்களுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணுண்டா நீ அப்படின்னு எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அஸ் அ ஃபேனா நான் அப்படிதான் அவரை பாக்குறேன். அண்ட் பர்சனல் என்ன விஷயம்னா, எல்லாருக்குமே தோணும்ல தளபதி கூட போட்டோ எடுக்கணும், ஃபேன்ஸுக்குலாம் தோணும். எனக்கு தோணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம். வேணாம் எடுக்க மாட்டேன். ஏன்டான்னா நான் ஃபேனா இத்தனை பேர் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான ஃபேன் அதில் ஒருத்தனா போய் எடுக்க மாட்டேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கும் போது ஆர்டிஸ்ட்டா அப்போ போய் எடுப்பேன் நான். சார் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன், நான் உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டு அண்ட் உங்களோட பெரிய ஃபேன் அங்கே சொல்லி அப்படி ஃபோட்டோ எடுக்கணும், அப்போதான் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும். பார்த்தா போயிட்டாரு ரசிகர்களுக்கு. இப்போ எப்படி நான் படம் நடிக்கிறது என்ன? எனக்கு அன்னைக்கு மட்டும் யோசிச்சேன், ஐயோ நம்ம எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டோமே என்ன. சரி இருந்தாலும் யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்ம எப்பவுமே அதை நம்புவேன். ஒரு விஷயம் நினச்சிட்டேன் அப்படின்னா அது மேலே ஸ்ட்ராங்காக ஒரு இது வச்சேன்னா அது நடக்கும்ட்டு. ஸோ அதில் நம்புகிறேன். திருப்பி அவர் வரணும் இது பண்ணலாம் அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். மேபி ஒரு ஏதோ ஒரு படத்தில் அவர் கெஸ்ட் ரோலாக பண்ணி அதில் ஒரு ஃப்ரேமில் நானும் அவர் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது, நடக்கும். பொலிட்டிஷியன் அவர் வந்திருக்காரு, அந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ரொம்ப நல்ல விஷயம். அதான் சொன்னேன். இப்போ எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்குது. இப்போ என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தோணும், இப்போ தெருவில் போகும்போது ஏதாவது தப்பு நடக்கும், ஈவன் இந்த குப்பையை போடுற விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே தட்டி கேட்கலாமா வேணாமா, போராடுவோமா, ரோட்ல இறங்கி போராடுவோமா வேணாமான்னா உள்ள எல்லாருக்கும் ஒருத்தன் அடிச்சுட்டே இருப்பான் யங்ஸ்டர்ஸ்க்கு. ஆனால் யாருக்கு சப்போர்ட்டுக்கு வருவா, யாருக்கு கீழே நம்ம இருக்கிறது, அவங்க கரெக்டா இவங்க தப்பான்னு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் வரும். எனக்கு தளபதி வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் அதையும் பார்க்குறேன். அது ரோட்ல இறங்கி போராடுவோமா, தப்பு தட்டி கேட்போமா வேணாமா, அந்த கன்ஃபியூஷன்ல இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தளபதி வந்தோடனே ஒரு தைரியம் வந்து எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கும் தான். இப்போ எனக்கு என்ன, தளபதி இருக்காரு, நம்ம இறங்கி செய்வோம், எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு, கரெக்டாக நமக்கு ஒரு தலைவன் கரெக்டாக இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்க எப்படி தளபதி ரசிக்கிறோம் அதே மாதிரி தளபதியோட வெறியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து இவன் தளபதி மாதிரியே பண்றாங்க, இவன் அடுத்த தளபதியா இவன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி ஆகுறாங்க. அப்போ அவங்க வெறி ஆகும் போது உங்களுக்கு இந்த கமெண்ட் பண்றாங்க, இந்த இப்படி பண்றது எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ணதில்லை, அவங்களே எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது யூஸ்வலாக எல்லாரும் தோணும், நிறைய கேட்டிருக்கேன் இது. ஏன்னா மற்றவங்க திட்டினா பரவாயில்ல, தளபதி டேய் நானும் நீ ஒன்று தான்டா, நானும் தளபதி ஃபேன் தான், நான் வேணும்னே பண்ணல, அது வருது நான் என்ன பண்ணுறது அப்படின். பட் ஒன்றும் பண்ண முடியாது அவங்ககிட்ட இதை சொல்லி, இல்லைடா இது இப்படி தான் எனக்கு கேஷுவலாகவே எனக்கு அதான் வரும், நான் வேணும்னே இதை பண்ணல அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படியே விட்டுறது அதை. ஆனா எனக்கு சரண விக்ரம்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா புத்திசாலித்தனம். அந்த டைமிங் கரெக்டா நமக்கு ஏத்த மாதிரி யூட்டிலைஸ் பண்றது. ஓகே. நான் எந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா கமல் சார் பக்கத்துல நடிக்கிறது விஷயம் என் தலைக்கு தில்ல பாத்தியன்ற மாதிரி அவருகிட்டே போயிட்டு. ஆமா, அது அவரு கொடுத்த தக்கான ரீப்ளை வந்து வேற லெவல்ல இருந்தது. அது எனக்கு ஏன் எப்படி சொன்னேன்ல எனக்கே தெரியல. எலிமினேட் ஆனா எனக்கு ஷாக்கு வந்தேன். எனக்கு உறுத்தி தோத்துட்டோம் ஒரு இடத்துல தெரிஞ்சாலே மைண்ட் ஒரு மாதிரி அது பெருசா ஜெயிக்கணுன்ற மாதிரி தான் போகும். அதே மாதிரி சார் கிட்ட வந்தோடனே சொல்லிட்டேன், சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் இதில் தோத்துட்டேன், எனக்கு இதை விட பெருசாக ஒன்று பண்ணால் உங்கள் கூட சேர்ந்து ஒரே ஃப்ரேமில் அடிக்கணும் சார், இல்லைன்னா அதான் சொல்லிட்டேன் உங்களோட ஒரு படி மேலே வரணும் சார். எனக்கே நான் வெளில வந்து ஏய் அவர்கிட்டயா போய் இதை சொல்லிட்டு வந்தேன்லாம் இருந்தது. ஆனால் ஒரு ஃபயரு சொன்ன அப்புறம் அவரும் வந்து வாழ்த்துக்கள், அந்த இடம் மட்டும்தான் காலியா இருக்கு, வாழ்த்துக்கள், உங்க எண்ணங்கள் ஈடேறட்டும் அப்படின்ட்டாரு. அவர் பண்ணதுமே ஒருத்தன் வந்து இப்படி பேசலாம் நம்மளோட தைரியமா உன்னோட மேல வந்துருவேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒண்ணுமே நினைக்காம வா உங்க அங்கதான் அடுத்த அந்த இடம் காலியா இருக்கு. அது ஒண்ணு அது ஒரு பயங்கரமா இதாச்சு. இந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு எங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, நான் சிவாஜி சாரை நடிக்க வைக்க என் சொந்த காசுல போட்டு நான் எழுதி அவரை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சேன், பட் இது இந்த நல்ல யுக்தி அப்படின்னாரு. எனக்கு அந்த பாயிண்ட் அடிச்சிச்சு. கமல் சார் வந்து ஓவரா தான் இருக்கும், ஆனா நான் நம்புவேன். கமல் சாரு சிவாஜி சாரை வந்து நடிக்க வச்சாரு எழுதி அவர் டைரக்ஷன்லனா, அவர் ஏன் அந்த ஸ்டேஜ்ல அதை சொல்லணும்? ஒருவேளை நமக்கு ஒரு ஹிண்டா இருக்குமோ? நீங்க எழுதி அவர். ஆமா, நான் ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், இதை சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் எழுதிட்டு இருந்தேன். அது அப்போ கமல் சார் இல்லை அதுல. அப்புறம் எனக்கு தோணுச்சு இது ஒரு வருஷம் கழிச்சு அப்பப்போ ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு அடிச்சுது. நான் அப்படி பண்ணேன்னா அப்ப நானும் அப்படி பண்றேன், நான் உங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி கதை நான் எழுதுறேன், சும்மா கிடையாது. பட் ஆனால் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்லாம் இருக்கு. ஸோ கன்வின்ஸ் பண்ற கதையை எழுதிட்டு நான் கொண்டு போய் காட்டி அவரை நடிக்க வைக்கணுன்றது ஒரு பெரிய சினிமாவில் எனக்கு இருக்க ஒரு பெரிய கோல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப்காக பண்ணிட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே, கமல் சார் இருந்தாருன்னா இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும், ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கணும் அப்படின்னு. இவங்களா அவங்களான்னு சொல்லி இப்போ ஃபைனலைஸ் கிட்ட வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க யாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? ரஜினி சாரும் கமல் சார் இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் அது மாதிரி எழுதி அவர்கிட்ட பிச் பண்ணலான்னு இருக்கா ஏதாவது? அப்படி எதுவும் இல்லை.
ஆனா பரவாயில்ல, நீங்க தைரியமா கேட்குறீங்களே என்ட்ட. நான் கேட்டல நீங்க இல்ல அதான் இப்ப நான் இன்னும் கிராட் பண்ணல. நான் இப்ப அது கேட்கறதுக்கு ஒரு தைரியம் இல்ல. சும்மா கேட்கல. அது இருக்கா? இவன் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அந்த மாரி இல்லாம கேட்குறீங்க. அதேதான் என்னோட இப்ப நீங்க சொன்னதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் தோணல எனக்கு. ஆ பரவால்ல பண்ணலாமே! சொன்னாரே! இது யுனிவர்ஸ் நம்ம காதுல விழுகிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கான இதுவா நான் எடுத்துப்பேன். இப்ப இத கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஓகே இத முடிச்சுட்டு உட்காரலாம், எழுதலாம். முடியாது, யாராலயும் முடியாதுன்றது எதுவுமே இல்ல. அதுக்கு உதாரணம் தான் கமல் சார், ரஜினி சார்லாம். ஸோ என்ன நம்மளும் பண்ணலாம். பார்ப்போம்.